நாங்களா இப்படி ஒரு கிரில் சிக்கன் போட்டோன்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமாட்ட ஆயிடுச்சு. லவ்வி கைஸ், தீபாவளிக்கு அடுத்த நாள் கிரில் சிக்கன் போட்டு சாப்பிடுமே சொல்லி நம்ம தம்பி பையன்மாரெலாம் சொல்லிட்டு இருந்தானோ, இங்க வந்து பார்த்தா நான் வரதுக்கு முன்னாடி கிரில் சிக்கன் போடுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டானுவேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து இறச்சி நல்லா கழுவி மசாலா பிடிக்கிறதுக்காண்டி கோழிக்கு மேல ஒரு 4-5 குவாடெல்லாம் போட்டு மங்களகரம் மட்டும் மஞ்சள் பொடி எடுத்து நல்லா விரசி ஒரு வாழையில எடுத்து வச்சுட்டு இருந்தோம். கிரில் சிக்கன் போட்டுட்டு இருக்கும்போது லைட்டா வர மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா தயிர், வத்தல், நல்ல மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, எலுமிச்சம்பழம், முட்டைலாம் அடிச்சு ஊற்றி நல்ல ஒரு விரசி அந்த மசாலால கோழி அப்படியே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வாங்கிட்டு வந்து விரவெல்லாம் எரிச்சு அந்த தீ தண்ணல்ல கோழியை வேக விட்டுட்டோம். அந்த நேரத்தில் மைனஸ் ரெடி பண்ணதுக்கு நல்ல மிளகு, சீனி, உப்பு, முட்டை, எலுமிச்சம்பழம், கோல்டு வினர் ஆயிலையும் ஊற்றி ஒரு தண்டை கொண்டு இதை அடிச்சிடுவோம்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி ஆயில் வேற அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்தில் அடிப்பொலியான கிரில் சிக்கன் வேற கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மழை வேற லைட்டா தூத்திட்டே இருந்துச்சு. நாங்களா இப்படி கிரில் சிக்கன் போட்டேன்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியமாட்டா ஆயிடுச்சு. மயனாசும் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம தம்பி மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிட்டு அடிப்பொலி, வேற லெவல், சூப்பர், சுவையான மக்களே. டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாம டேஸ்ட் சும்மா வேற லெவலா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பசங்க கூட இப்படி சேர்ந்து இருந்து கோழிலாம் சுட்டு சாப்பிடும்போது வேற லெவல் வைபாட்டு தான் இருக்கும். உங்களுக்கு இப்படி சேர்ந்து இருந்து சாப்பிடுறது பிடிக்குமா? கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கீங்களா ஆட்ட மட்டும் போட்டு விட்டுருங்க. நீங்க எப்படி கோழிலாம் சுட்டு சாப்பிடுறீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க மக்களே.